வணக்கம். நான் உங்கள் குருநாதன். திருச்செந்தூர் முருகன் கோயிலோட சிறப்புகளை பற்றி பார்ப்போம். இந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குங்க. ஒன்று ஒன்றா பார்ப்போங்க. திருச்செந்தூர் முருகன் கோயில் குரு பரிகார ஸ்தலமாக விளங்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மும்மூர்த்தியாக விளங்குறாரு. இந்த கடல் அலையோட சத்தத்தை ரொம்ப உற்று நோக்குனீங்க அப்படின்னா ஓம்ன்ற ஒரு சத்தம் கேட்குங்க. நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்களும் இருக்குங்க. அது என்னங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சித்தர்கள் மகான்கள் எல்லாமே வழிபட்ட ஒரு அற்புதமான ஒரு திருத்தலங்க இது. பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் ஒரு 5 சித்தர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் ஏகப்பட்ட திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. இந்த சித்தர்களுடைய ஜீவசமாதி இந்த கோயிலுக்கு அருகாமலே இருக்குங்க. அதே மாதிரி காசி சித்தர், மௌன சித்தர், ஆறுமுக சித்தர்னு சொல்லிட்டு 3 சித்தர்களுடைய ஜீவசமாதி பார்த்திங்கன்னா இந்த நாளி கிணற்றுக்கு அருகிலே இருக்குங்க. இந்த நாளி கிணற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 சித்தர்களை மக்கள் எல்லாரும் வழிபட்டு அவங்களுடைய நோய்கள் எல்லாமே தீர்க்கப்படுதுங்க. 4வதாக பார்த்திங்கன்னா வள்ளி நாயகருங்கிற சித்தருடைய ஜீவசமாதி ராஜகோபுரத்துக்கு அருகிலே பார்த்திங்கன்னா சரவண பொய்கைக்கு போகக்கூடிய வழியில் இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் தாங்க இந்த திருத்தலம். இங்கே இருக்கக்கூடிய முருகன் பார்த்திங்கன்னா மும்மூர்த்தியாக விளங்குறாரு. அதாவது பிரம்மாவா விஷ்ணுவா சிவனாகவும் இங்கே இருக்கக்கூடிய முருகன் காட்சியளிக்கிறாருங்க. அதுக்கான உதாரணமாக தான் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா பிரம்மனுக்குரிய வெள்ளை நிறத்தில் ஆடை சாற்றியும், விஷ்ணுக்குரிய பச்சை நிறத்தில் ஆடை சாற்றியும், அதே போல் சிவனுக்குரிய சிவப்பு நிறத்தில் ஆடை சாற்றியும் இந்த ஆவணி மாதத்தில் திருவிழா நடக்குதுங்க. இந்த திருவிழாவுக்கு பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மக்கள் இந்த டயத்தில் வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்கங்க. இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா முருகப்பெருமான் தன்னுடைய கையாலேயே பிரதிஷ்டை பண்ண 5 லிங்கங்கள் இங்கே இருக்குங்க. அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக தான் முருகப்பெருமான் பூமியை தன்னுடைய வேலால் கிழிச்சு நாளி கிணற்றை உருவாக்குனாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலங்க இந்த திருத்தலம். இந்த நாளி கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை நீங்கள் பருகுனீங்க அப்படின்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க. கொஞ்சம் கூட உப்பு தண்ணியே இருக்காது. ஏன்னா இந்த கடலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த நாளி கிணறு அவ்வளவு சிறப்பாக ரொம்ப சுவையாகவும் அற்புதமாக இருக்குங்க. மூலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வலது புறத்தில் தாங்க இந்த பஞ்சலிங்கங்களும் இருக்குது. இந்த பஞ்சலிங்கத்துக்கு போகக்கூடிய வழி பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்கும். பஞ்சலிங்கத்தில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே சூரிய கதிர்கள் இந்த பஞ்சலிங்கத்தில் படுங்க. ஆனால் மழை நீர் எதுவுமே ஒரு சொட்டு கூட இந்த பஞ்சலிங்கத்தில் படாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விஷயமும் இங்கே இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம சுற்றுப்பிரகாரம் பண்ணி வரும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சத்ரு சம்ஹார மூர்த்தி இருக்காருங்க. இவரை நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைகள் எல்லாமே தீர்க்கப்படுங்க. எதிரிகள் எல்லாமே முற்றிலுமாக நீங்குவாங்கங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கல்யாண விநாயகருடைய சன்னதி இருக்குங்க. இங்கே திருமண தடைகள் எல்லாமே நீக்கப்படுதுங்க. கல்யாணம் ஆகாதவங்க இந்த கல்யாண விநாயகரை அருகம்புல் சாத்தி நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது உங்களுடைய திருமண தடைகள் எல்லாமே முற்றிலுமாக விலகுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சுற்றுப்பிரகாரத்துலேயே சனீஸ்வரன் அவர் பக்கத்துலேயே பைரவருடைய சன்னதி இருக்குங்க. இந்த பைரவரை நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுடைய சனி தோஷம் எல்லாமே முற்றிலுமாக நீக்கப்படுதுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய விநாயகர், அதாவது துண்டுக்கை விநாயகர்னு சொல்லக்கூடிய விநாயகரை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி எல்லாமே முற்றிலுமாக நீக்கப்படுதுங்க. இந்த விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்யும் போது ஒரு தேங்காய் வாங்கி உங்களுடைய தலையில் ஒரு 3 சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தரையில் நீங்கள் உடைக்கும் போது உங்களுடைய திருஷ்டிகள் எல்லாமே போக்கப்படுதுங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய குரு தோஷங்கள் எல்லாமே முற்றிலுமாக விலகப்படுதுங்க. எதனால் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தான் அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவும் இந்த முருகப்பெருமானை தான் வழிபாடு செஞ்சுட்டு போனார். அதனால் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய குரு தோஷங்கள் எல்லாமே முற்றிலுமாக விலகுங்க. இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நீங்கள் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய குரு தோஷங்கள் எல்லாமே முற்றிலுமாக விலகுங்க. அடுத்தது பொதுவாக பார்த்திங்கன்னா சஷ்டி அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா சஷ்டி அப்போ விரதம் இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. ஐப்பசி மாதம் நடக்கக்கூடிய கந்த சஷ்டி விழா, அதாவது இந்த சூரசம்ஹார விழாவில் பக்தர்கள் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோயிலில் ஒரு 6 நாள் தங்கி விரதம் இருந்து கந்த சஷ்டி பாராயணம் பண்ணி அவங்க வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவார பூஜை நடக்குங்க. அந்த பூஜையில் நீங்கள் கலந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக விலகுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் மாத கடைசியில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு
கர்ம வினையை தீர்க்கும் பூஜை நடக்குங்க. அந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து இன்றைக்கும் பக்தர்கள் அந்த காலகட்டங்களில் வந்து வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க. அவங்களுடைய கர்ம வினையெல்லாம் தீர்க்கப்படுது அப்படின்னு நம்பிக்கையோட வந்து வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க. இந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குங்க. அது என்ன அப்படின்னா பன்னீர் இலையில விபூதி கொடுப்பாங்க. அந்த பிரசாதங்கிறது மிக அற்புதமான ஒரு நல்ல பிரசாதங்க. இது உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு நல்ல விபூதியோடு இது கலந்து நீங்கள் டெய்லி நீங்கள் பூசிட்டு வரும்போது உங்களுக்கு அற்புதமான நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா ஆதிசங்கருக்கு ரொம்பவே வயிற்று வலி ஏற்பட்டப்ப இந்த விபூதியை அவர் சாப்பிட்டப்ப அவருடைய வயிற்று வலி எல்லாமே முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த விபூதி பிரசாதங்க அது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நம்ம எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க. அதாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல இங்கே இருக்கக்கூடிய கடலில் நம்ம குளிக்கணுங்க. அதுக்கு அடுத்தது இந்த நாழி கிணறுல போயிட்டு நம்ம நீராடணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நாழி கிணறுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 சித்தர்களுடைய ஜீவசமாதியை நம்ம வழிபாடு செய்யணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 4வதாக இருக்கக்கூடிய வள்ளி நாயகர் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது தான் நம்ம முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யணுங்க. ஆக மொத்தம் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலோட சிறப்புகள் எல்லாமே நம்ம பார்த்தோங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் போய் நல்லபடியாக கலந்துக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து தொலைக்காட்சியில் கூட நீங்கள் இந்த குடமுழுக்கு விழாவை நீங்கள் கண்டு ரசிக்கலாம். அதே மாதிரி முருகனுடைய கந்த சஷ்டி பாடல் எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் அந்த நேரொலியை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சும் கூட 48 நாளில் நீங்கள் எப்போயாவது நீங்கள் போய் கூட நீங்கள் இந்த முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாங்க. ஆக மொத்தம் இந்த கோயிலுக்கான ஏகப்பட்ட சிறப்புகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இந்த கோயிலுக்கு போய் பயனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். நன்றி நன்றி நன்றி.